எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க. மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நாங்கள் வந்து 2 மந்த்ஸ் ஆகுதுங்க. 2 மந்த்ஸில் 1 டே கூட நான் பெயின் கில்லரே நான் யூஸ் பண்ணல. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா பெயின் கில்லர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு வந்து 2 மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சார் 3 மந்த்ஸ் இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு 2 மந்த்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. உணவு முறைகளை நம்ம மாற்றினாலே நம்மளுக்கு உடம்புல வியாதிகளே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ரொமட்டாய்டு பேஷண்ட் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்து சார் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்குறாரு. நம்ம இருக்கிற 3 மந்த்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டே இதுதான் நமக்கு 3 மந்த்ஸுமே ட்ரீட்மெண்ட்டுங்க. சார் வந்து டாக்டர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாருங்க. இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்கு இல்லைங்க. இல்லை, கண்டிப்பாக இது ஒரு ஹோம்லியாக தான் இருக்கு. வணக்கம், என் பேர் காயத்ரி. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேங்க. எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க. நானும் நிறைய பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆனால் பார்த்த பக்கம் எல்லாமே மெடிசன் எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஓகேவா இருக்கும். அந்த மெடிசனை ஒரு 1 or 2 days ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப பெயின் வந்துடும். மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன். நான் நிறைய பக்கம் பார்த்து எங்கேயுமே க்யூரபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு வெறும் பெயின் கில்லர் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஏன்னா பெயின் கில்லர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க. மார்னிங்கும் சரி நைட்டும் சரி கம்பல்சரி நான் பெயின் கில்லர் போட்டு தான் ஆகணும். அப்புறம் யூடியூப் மூலமாக தான் சாரோட வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து சாரை பார்த்து சார் நல்லாவே மோட்டிவேஷன் கொடுத்தாரு. கம்பல்சரி உங்களுக்கு நான் க்யூர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நாங்கள் வந்து 2 மந்த்ஸ் ஆகுதுங்க. 2 மந்த்ஸில் 1 டே கூட நான் பெயின் கில்லரே நான் யூஸ் பண்ணல. எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா பெயின் கில்லர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். வந்ததுக்கு என்னால் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா என்னால் உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க. ஆனால் இப்போ ஓகே, எனக்கு வந்து 2 மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சார் 3 மந்த்ஸ் இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு 2 மந்த்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும். ஏன்னா சார்கிட்ட வந்துட்டா கம்பல்சரி க்யூரபிள் தான். அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரீச் ஆகணும்னு நான் விரும்புகிறேங்க. ஃபுட்டு வந்து கம்பல்சரி இங்கே டயட்டு தான். உணவு முறைகளை நம்ம மாற்றினாலே நம்மளுக்கு உடம்புல வியாதிகளே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ரொமட்டாய்டு பேஷண்ட் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்து சார் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுக்குறாரு. சார் சொல்கிறத தவிர்த்து வேற எதுவும் எடுத்துக்காம இந்த ஃபுட்டை மட்டுமே நம்ம எடுத்துக்கும் போதே நமக்கு பாதிக்கு மேலே வியாதி சரியாயிடுது. மீதி பாதி நம்ம சார் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் ஆகிடுதுங்க. நம்ம இருக்கிற 3 மந்த்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டே கீரை, இன்னொரு நாள் நம்ம ஊற்றணும். இதுதான் நமக்கு 3 மந்த்ஸுமே ட்ரீட்மெண்ட்டுங்க. இதில் அவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க. டேப்லெட் கொடுக்கறதுனால நமக்கு அந்த பெயின் இருக்காதோ அப்படியெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. ஏன்னா இங்கே டேப்லெட்ஸ் மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கீரை மூலிகை தான் கொடுக்குறாங்க. அந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆரிய ஃபேக்டரோட அந்த ஜாயின்ஸ்ல இருக்கிற ஆரிய ஃபேக்டர் எல்லாத்தையும் ரத்தத்துலேருந்து உறிஞ்சி வெளியே இழுத்து தள்ளுறது தான் அந்த கீரையோட வேலை. ஃபுல்லாகவே டிசென்ட்ரி ஆகுங்க. பியூர் வாட்டராக வர்ற வரைக்கும் டிசென்ட்ரி ஆகும். அந்த டிசென்ட்ரியிலேயே நமக்கு பாதி வியாதி சரியாயிடுங்க. அந்த ஒத்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பெயின் இருக்கும். அந்த பெயின் இருக்கும்போது அந்த மூலிகை மூலமாக நமக்கு அந்த அப்சர்வ் பண்ணி அந்த பெயினை ரிலீவ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லாகவே இந்த கீரையிலையும் நமக்கு இந்த ஒத்தனத்துலேயுமே க்யூர் பண்ணி கொடுத்துருங்க. வேறெல்லாம் எந்த விதமான டேப்லெட்ஸுமே இங்கே கிடையாது. எங்களுக்கு பாதி விஷயங்கள் அவங்க க்யூர் ஆகி போகிறதுலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் வரும்போது அவங்களுக்கு நிறைய நாள் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க. எங்கெங்கேயோ பார்த்தோம் அவங்க அனுபவத்தை எல்லாம் சொல்லி அவங்க கடைசியாக பெயின் இல்லாமல் போகும்போது அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை வந்துடுது. ஓகே ரைட்டு, நம்மளும் கண்டிப்பாக க்யூர் ஆகி தான் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுதுங்க. சாரை பற்றி சொல்லணும்னா, சார் வந்து டாக்டர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாருங்க. நம்ம ஐயோ சார்கிட்ட எப்படி போய் நம்ம இதை கேட்கறது அப்படி சொல்றது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எப்போ சார் இங்கே ரவுண்ட்ஸும் வருவாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கம்ப்ளைண்ட்ஸு என்ன ஏதுங்கிறத பார்ப்பாரு. அது போக நமக்கு இல்லை சார் வராதப்போ ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா சார் ரூமுக்கு போயிட்டோம்னா சார் வர்மா பண்ணி விட்டுருவாருங்க. மார்னிங் ஓபி டைமில் போனோம்னா பெயின், அதுவும் இல்லாமல் ஓபி இல்லாத டைம்லையுமே நமக்கு பெயின் இருக்குது அப்படின்னா வந்து ரூம்லேயே வந்து வர்மா பண்ணி விட்டுட்டு போயிடுவாருங்க. அது போக வீக்லி 3 days 4 days வந்து நைட்டு எல்லாம் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் மீட்டிங் போடுவாருங்க.
யார் யாருக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸு, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கம்ப்ளைண்ட்ஸை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி அவரே கொஷின் கேட்பாரு. உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சார் இது பண்ணி கொடுத்துருவாரு. இது ஹாஸ்பிட்டல்னுலாம் சொல்லவே முடியாது. இந்த இடமும் சரி, இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தங்கி மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய பசங்க குழந்தைங்க ஒர்க்கு போகணும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்கு இல்லைங்க. இல்லை, கண்டிப்பாக இது ஒரு ஹோம்லியாக தான் இருக்குது. எல்லாம் இங்கே தங்கியிருக்கிறவங்களும் அப்படிதான், ஒருத்தர் நல்லா ஹெல்ப்பிங் பண்ணிட்டு நல்லாவே இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லவே முடியாதுங்க. எங்கள் பசங்களே இங்கே வந்துட்டு நல்லா 1 வீக் பக்கம் இங்கேயே தான் இருந்தாங்க. நல்லா ஹாலிடேஸில் வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லவே முடியாது. இதையே ரொமட்டாய்டு பேஷண்ட் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே சரி நம்ம இங்கே போய் பார்க்கறத விட அங்கே ட்ரை பண்ணுவோம் இங்கே ட்ரை பண்ணுவோம்லாம் யோசிக்கவே வேணாங்க. நீங்கள் ரொமட்டாய்டு அப்படின்னாலே நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்துடலாங்க. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போய் நீங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு க்யூரபிளுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் சித்தா ஆயுர்வேதா அதுலேயே வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கலக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேப்லெட்ஸே கிடையாது. டேப்லெட்ஸ் இருந்தால் தானே நமக்கு ஸ்டீராய்ட் கலந்துருப்பாங்களோங்கிற ஒரு யோசனை வரணும். மெயின் ஒத்தணும், அந்த மூலிகையை வச்சு வெளியில ஒத்தணும். இன்னொன்னு மூலிகை கீரையை வச்சு டிசென்ட்ரி, இது மட்டும்தாங்கிறப்போ நீங்க எனக்கு ரொமட்டாய்டுக்கு பெஸ்ட் இடம்னு கேட்டா நான் சுகாலயா தான் சொல்லுவேங்க.